வணக்கம். இன்னைக்கு நம்ம பழைய துணியில் ஓல்டு கிளாத் எங்கள் வீட்டில் இருக்க சட்டை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணலாம். என்ன கிராஃப்ட்ன்றது நான் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? அதான் சர்ப்ரைஸ். இப்போ வந்து அதுக்கு தேவையானது கம்மு, ஒரு வெட்டிங் கார்டு, ஒரு நோட் புக்கோட அட்டை, பழைய துணி சட்டை எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் எது இருக்கோ, டிஷர்ட்டோ சட்டையோ இல்லை ஷால் இருந்தால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணுறதுக்கு, பழைய ஓல்டு கிளாத்தை ரீயூஸ் பண்ணுறதுக்கானது நான் இப்போ இதை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து வரைஞ்சிப்போம், சரிங்களா? இதில் வந்து இதை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை கட் பண்ணிட்டேன். இந்த கார்னரில் ரெண்டு பக்கம் கார்னர்லேயும் என்னோட விரல் அளவு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த விரல் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிப்போம் நம்ம, சரிங்களா? இதை பாருங்கள், இந்த மாதிரி துணி எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்க, துணியை வந்து நான் வெட்டிட்டேன். இப்போ இதை வந்து இதில் ஒட்டிக்கலாம், சரிங்களா? இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவுக்கானது அதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள், இந்த பேப்பரை நல்லா சுருட்டிட்டு நம்ம வந்து இதில் இது வச்சுக்கலாம். தொடப்ப குச்சி இருக்குல்ல, ஒரு 3 குச்சி வச்சுட்டு இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு, நல்லா இறுக்கமாக ஃபோல்டு பண்ணணும். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி இறுக்கமாக பண்ணிவிட்டு இதில் கம்மு ஒட்டிட்டு, துணி இருக்குல்ல, வேஸ்ட்டு துணி நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த சட்டைக்கு, அதில் இருக்கிற துணியை தான் இதுலேயும் ஒட்டியிருக்கேன். இதே ப்ராசஸில் தான் இந்த இதுவை பண்ணியிருக்கேன், ஸ்டிக்கை பண்ணியிருக்கேன். காயிட்டோம், ஏன்னா பிரிஞ்சிடுது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து காயிட்டோன்னு விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த இதுவை வந்து இதில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கம் போட்டு ஒட்டிடலாம். இது வந்துட்டு பாருங்க, ரெண்டு பக்கமும் கம் ஊற்றினதை ஒரே சைடாக ஒட்டிட்டேன், சரிங்களா? இது நல்லா காயணும். காஞ்சதுன்னா நமக்கு நல்லா இருக்கும். காயட்டும். இதுக்கு இந்த சைடெல்லாம் வந்து கட் பண்ணியோ மடிச்சோ விட தேவையில்ல. மடிச்சு விட்டோன்னா வெயிட் அதிகமாகிடும். ஒட்டியே விடலாம். இது என்ன, நம்ம இது தானே, வேஸ்ட் கிளாத் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து காட்டன் துணி தான். இது காட்டன் துணின்றதுனால நல்லாவும் இருக்கும். காட்டனோட இது இருக்கனால ஹீட்டாக அதிகமாக ஆகாது. இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டில் நம்ம பெரியவங்க கூட நைட்டில் கரண்ட் போச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கான நல்ல இதுவாக இருக்கும். அட்டை வச்சு தேடிட்டு இருக்கிறத இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கியான டே அப்படி என்னென்னா, உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்ட் 5/6/2025 சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுறாங்க. சுற்றுச்சூழலை நம்மளால் முடிஞ்சது ஒரு செடி வளர்க்கலாம், வீட்டில் ஒரு மரம் வைக்கலாம்,
நம்மளோட என்வரான்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல விதமாக. இன்னைக்கான பொன்மொழி, உன்னை அன்றி உனக்கு தலைவன் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு பொன்மொழி, உன்னை அன்றி உனக்கு தலைவன் வேறு யாரும் இல்லை. நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இவ்வளோ தளவு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.